ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி. அது எனக்கு கொஷினே புரியலை. எனக்கு தெரியல சார், நம்ம மணிமொழியன் சார் சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் மாதிரி சாரி சார், டோனோ சார், எனக்கு தெரியல சார், எனக்கு உண்மையாலுமே நீங்கள் சொல்கிற வார்த்தையே புரியலை எனக்கு. அங்கே முக்கூடல் ஒரு 3 நதி சேர்ற இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் சார் பவா வந்து சரி ஓகே, உங்கள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே, அப்போ மேட்டர்னிட்டி லீவ் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேட்டர்னிட்டி லீவ் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனியாக இல்லை பெண்களுக்கு மட்டும்தானே இருக்குது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணிடலாமா? ஆனால் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அந்தளவுக்கு நாலேஜாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், சரி ஓகே, நீங்கள் இப்போ டிசி ஆகிட்டீங்க, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூலுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் அந்த ஸ்கூலுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உள்ளே போன ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, அப்போ உங்கள் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னா, சத்துணவு வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சார் நான் சாப்பிட்ருக்கேன். உண்மையாலுமே சாப்பிட்ருக்கீங்களா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அப்புறம் அதில் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ், இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாகவும் இதாகவும் இருந்துச்சு. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டாங்க. இதுவுமே எனக்கு வந்து முன்னாடி கேட்ட கொஷின்ஸு, இது வந்து எனக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே, ஆணும் பெண்ணும் சமம் தான் சொல்கிறீங்க, இப்போ ஒரு விடியல் பயணம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அது பெண்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாதி வந்து வந்துட்டீங்க, ஆனால் பாதி தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அவங்க ஆன்சர்ஸ் மட்டும் எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து ஏன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் மட்டும் பெண்கள் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல்ஸில் ஏன் ஜாயின் பண்ணுறதில்ல, பெண்களுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆக்சுவலாங்க ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மாருதி பிரியா. இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி டெப்டி கலெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன். என்னோடய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இது வரைக்கும் எனக்கு டிஎன்பிசிலே 4 இன்டர்வியூ போயிட்டேன் நான். ஃபஸ்ட்டு 2019 குரூப் 1, அடுத்து 20 குரூப் 1, இப்போ 22ஓட குரூப் 2, இப்போ 22ஓட குரூப் 24ல் வந்து குரூப் 1. இந்த 4லேயுமே எனக்கு வந்து ரொம்ப பயங்கர. ஃபஸ்ட் இன்டர்வியூ போனப்போ எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் போனேன், ஒரே ஒரு மார்க் மட்டும்தான் அட்டன் பண்ணிட்டு போனேன். கொஷின்ஸ் எல்லாம் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ, ஃபஸ்ட்டு 2019 இன்டர்வியூ பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. அது முடித்ததுக்கப்புறம் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்போ வேலை இல்லை, அன்எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் தான் போச்சு. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்ன, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா என்ன, சேட்டலைட் கம்யூனிகேஷன்னா என்ன, சேட்டலைட்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ரேடார் எப்படி ஒர்க் ஆகுது, சோனாருக்கும் ரேடாருக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போச்சு. அப்புறம் 4 பேர் மெம்பர்னால் எப்போவுமே குரூப் 1ல் வந்து 4 பேர் இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி கேட்டாங்க. என்னோடய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 2019 ஆரம்பித்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2024 வரைக்கும் என் கூடயே வந்த ஒரு கொஷின் கூட நான் சொல்வேன். நான் எல்லா இடத்துலையுமே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸ் கேட்டாங்க. அப்போ வந்து நான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எனக்கு வந்து தியரி அளவுக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த சமக்ர சிக்ஷா, ராஷ்டிர மத்தியமிக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஜாயின் பண்ணி, சர்வ சிக்ஷா இதெல்லாம் ஜாயின் பண்ணி சமக்ர சிக்ஷான்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ இன்டர்வியூ பேனல்லே கேட்டாங்க, தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லை சும்மா தெரியாமல் வந்து நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார் எனக்கு நியூஸ் ஏதோ அங்கங்கே படித்ததை வச்சு சொல்கிறேன், எனக்கு தெரில. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினா என்னென்னா அது 2019 எனக்கு சரியாக சொல்ல வரலை. அப்புறம் பிடி காட்டன்னா என்னென்னு கேட்டாங்க. நான் ஜஸ்ட்டு மட்டும் சொல்லிட்டேன். அதனால இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்னன்னு கேட்டாங்க. சார் கெட்டது வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்டன் வந்து நமக்கு போயிடுது அப்படின்னு. அவங்க வந்து வேறு நிறையா எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு தெரியல, பேச தெரியல. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் காட்டன். ஆனால் எனக்கு நிறையா விஷயம் இப்போ வந்து அதே கொஸ்டினை கேட்டிருந்தா நான் எப்படி பதில் சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரில. பயங்கரமாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா அது எப்படி ஒரு நல்லது கெட்டதாக பிரித்து நான் பழகிட்டேன். அப்போ வந்து இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி பற்றி நிறையா கொஷின்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடாப்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. 2019 வந்து அடாப்ஷனுக்கு வந்து நமக்கு அத்தாரிட்டி யார், அடாப்ஷனுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அந்த ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அத்தாரிட்டி வந்து கேரா அப்படிங்கிறத மட்டும் சொன்னேன். வேறு எதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான், எனக்கு அது தெரில அப்படின்னு. அப்புறம் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், நம்மளோட பிரான்ச் அது சாரி மதுரையில், மெட்ராஸோட பிரான்ச் வந்து மதுரையில் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஆமாம் சார் அதோட பிரான்ச் இருக்குது அப்படின்னு. அதை பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ சுத்தமாகவே என்னன்னு தெரியல. மதுரை
சார் மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சுன்னு தான் சார் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான். அப்போ நிறையா நினைக்கிறீங்க நீங்கள், அப்போ எதுவுமே ஷியோராக தெரியல, நிறைய நினைப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது நம்ம நல்லா செய்யலையாட்டிருக்கு அப்படி தான் கேட்குறாங்க. அப்புறம் பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இது எவ்வளோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. ஆனால் நான் அப்போ எப்படி பதில் சொன்னேன்னா, பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர்லேருந்து ஓரியன்டாக கொண்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி கொண்டுட்டு எனக்கு தெரியல, எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரில. ஒரு இதை வந்து ஒரு எஸ்சியா எஸ்டியான்னு பிரசிடென்ட் சொல்லுவார். அந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவை கூட்டுறது அவர் தான். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வார்த்தைகளாக போட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து இதே கொஷினை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தா என்னோடய ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சார் எனக்கு தெரியும் சார், அவர் எதுவும் இப்போது அவர் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் மட்டும்தான் அப்போ நான் சொன்னேன். அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, பிளாக் ஹோல் பற்றி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் விட்டுட்டேன் நான். வேறு அதுக்கப்புறம் என்னோடய குரூப் 1 ஃபஸ்ட்டில் ரொம்ப ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நான் பண்ண விஷயங்கள்னால் டிஎன் சேஷன் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்க. எனக்கு சத்தியமாக டிஎன் சேஷன் யாருன்னு தெரியல. 2019 போனப்போ அப்போ தான் படிச்சிருக்கேன். நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த நோட்ஸில் டிஎன் சேஷன் பற்றி நான் நோட்ஸ் இல்லை என்கிட்ட. தெரியல சார், எனக்கு சேஷாய் பேப்பர் மில் ஓனரா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் நான். ஏன்னா நான் ஈரோடு பற்றி படித்ததில் வந்து சேஷன் அப்படின்னு ஒன்று டிஎன் சேஷன் அவங்க கேட்கல, சேஷன்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஓகே, அதனால சேஷாயா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அப்போ சேஷன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ தான் அவர் இறந்துருந்தார். 2019 வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்துருந்தார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி. தெரியல அப்படின்னு எழுந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறப்ப எல்லாத்துக்கிட்டையும்னா நான் யார்கிட்ட கேட்டேன்னா நம்ம படிக்கிறவங்க கிட்ட கேட்டேன். எங்கள் மாமியார்கிட்ட வந்து கேட்டேன். அது டிஎன் சேஷன்னு சொன்னோன்னே நான் சார் வந்து ஓகே டிஎன் சேஷன் பற்றி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க மேடம். சேஷன்னா அவர் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனும் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால வந்து கேட்டிருக்காங்க. அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணார் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எல்லாருமே சேஷன் தெரியும்னு சொன்னாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரிலையாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட வந்து நான் கேட்குறேன், நான் அதான் டிஎன் சேஷன் உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். பயங்கர ஷாக் தான் சார். நான் தெரியும், அவர் அந்த தேர்தல் அதிகாரியாக இருந்தார், அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அப்படிங்கிற தமிழ்நாடு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க. எங்கள் அத்தை வந்து நிறைய விஷயம் அதை பற்றி சொல்கிறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், எங்கே ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்குது, அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம், படிக்காதவங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சேஷன் தெரியல, அப்போ அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க, இவங்க வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு அப்போ 3rd ஸ்லாப் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கல, அப்புறம் தான் நான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸு நான் ரொம்ப இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு, நிறையா கொஷின்ஸ் ஞாபகம் இல்லை. நிறையா நினைக்கிறீங்களாட்டிருக்கு, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களாட்டிருக்கு. வாரண்ட் இல்லாமல் வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண முடியுமான்லாம் கேட்டாங்க. அந்த சார் அரெஸ்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு இஷ்யூ நடக்குது, அப்போ திடீர்னு போலீஸ்காரங்க வராங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஆன்சர்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் 2020 இன்டர்வியூ போகிறோம். வந்து உள்ளே போய் வந்து உட்கார்றப்பே நான் ஒரு டெப்டி கலெக்டராக தான் உள்ளே போய் உட்கார போகிறேன், அவங்க கேட்குற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெப்டி கலெக்டராக தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் நிறையா இன்டர்வியூ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேனல் உட்கார்ற வரைக்குமே நான் போய் ஜாலியாக உட்காந்துட்டேன். நான் அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ எப்படி பண்ணுவோமோ தெரிலையே, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ள இது பண்ணிட்டோம். ஆனாலும் பேனலும் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். குரூப் 2ல் ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து, அதாவது முதல் 2 இன்டர்வியூ தோல்வியை விட குரூப் 2வோட இன்டர்வியூ ரொம்ப தோல்வியை பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 75 மார்க்ஸ் வாங்கினா தான் நமக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ளே போய் உட்காந்தேன். போன உடனே எப்பவும் போல் பேர் சொல்லாமல் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு மாரி செல்விக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணியே ஆகணும். 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னோடய யூத் பேப்பரோட இன்டர்வியூ அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னதை நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன். நான் என்னென்ன விஷயம் எனக்கு பாசிட்டிவாக, நான் ப்ராஜெக்ட் என்னோடய பெஸ்ட் அவுட் கோயிங் ப்ராஜெக்ட் அவார்ட் வாங்கியிருந்தேன். நான் நிறையா சிம்போசியம்லாம் நிறையா பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பர்ஸு, அப்புறம் அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிறது,
இது எல்லாத்தையும் எப்படி இன்ட்ரோ இருந்துச்சுன்னா, நான் என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஈரோடு மாவட்டம் இந்த தாலுக்காவில் இருக்க இந்த கிராமத்துலேருந்து மாச்சாபாளையம்லேருந்து வந்திருக்கேன். ஸ்கூலிங்ஸ் இங்கே பண்ணேன். ஸ்கூல் பண்ணப்போ நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். அப்போ இருந்தே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் ஒரு லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸ் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்ஜினியரிங் இதை பண்ணேன். அங்கே வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் கூட வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்னோடய ப்ளஸ்ஸாக என்னென்னலாம் என்னோடய ப்ளஸ்ஸோ அதெல்லாமே இன்டர்வியூவில் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான். அப்போ அவங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரோவே அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னே. வா சூப்பர், சிலம்பம் பிளேயிங்கா டீச்சிங்கா, ஓகேம்மா சிலம்பம் ஃப்ரீ கிளாஸ் வச்சுட்ருக்கீங்களா? ஃப்ரீ கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தெரியும். நான் எங்கள் ஊர் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் சார். கொஷின் கேட்டாங்க, ஏன் வந்து சிலம்பம் வந்து நீங்கள் அது எப்போ இருந்து கற்றுக்குறீங்க, எத்தனை வருஷமாக கற்றுக்குறீங்க அப்படின்னாங்க. சார் ஒரு 5-6 வருஷமாக கற்றுக்குறேன் அப்படின்னு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆன மாதிரி சொன்னீங்களே, நீங்கள் குழந்தைய 10 வயசு இருக்கிற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா. ஆமாம் சார், இப்போ வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் நான். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து என்னோடய ஸ்பெஷல் கிட் என்னோடய குழந்தைக்கு நீங்கள் வந்து சிலம்பம் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே கொண்டுட்டு போங்க, அப்போ அவங்களுக்கு மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் வரும்னு சொன்னாங்க. அதனால் அவளை கற்றுக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் கற்றுக்கிட்டோம். இப்போ நாங்கள் 3 பேர் கற்றுக்கிட்டோம், அவங்க கற்றுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மா சிலம்பம் எடுத்து சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு அது நான் வந்து சும்மா டீச்சிங் மட்டும் இப்போ நடந்துட்டுருக்கேன். நானும் லேர்ன் பண்ணிட்டும் இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய சிலபஸ் மாதிரி சிலம்பம்ங்கிறது. சின்ன சின்ன விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சும்மா வந்து என்னை ஏமாத்துறதுக்காக இன்டர்வியூவில் உட்காந்துட்ருக்கோம், என்கிட்ட வந்து மிகைப்படுத்தி நிறைய விஷயத்த சொல்லணும்னு சொல்லக்கூடாது, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் இங்கே நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம நடுவில் உட்காந்துன மெம்பரு. அப்புறம் அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கீங்க, நீங்கள் குரூப் 4ல் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் இவ்வளோ இருக்கும், ஆனால் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும், அப்போ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க அந்தளவுக்கு நாலேஜாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லை சார் நிறைய டீச்சர்ஸ் நாலேஜாக இருக்காங்க, ஏன்னா நாலேஜாக இல்லாதவங்க, ஏன்னா உள்ளே வரதுக்கு வந்து நம்ம ஒரு டிஆர்பி வந்து ஒரு சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உண்மையாலுமே எலிஜிபிள் டீச்சர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க, ஒரு சிலர் வந்து எலிஜிபிள் இல்லாதவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தவறு ரொம்ப பரவாயில்லையே, நிறையா உண்மை சொல்கிறீங்களாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிறையா பேரை நானும் பார்த்துருக்கேன், அவங்க வந்து வருவாங்க, சும்மா கிளாஸ் நடத்துவாங்க, போகிறவங்களும் இருந்திருக்காங்க. ஆனால் நானும் நிறையா வந்து எலிஜிபிளான டீச்சர்ஸ் நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் அவங்க வந்து அப்போ படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதோட முடிஞ்சிருது, அதுக்கு மேலே அவங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லாத மாதிரி ஆயிடுது, அப்படி விட்டுறக்கூடாது. வருஷம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் பீரியட் கண்டக்ட் பண்ணணும், ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும், அவங்களோட சப்ஜெக்டில் ஏதாச்சும் அவங்கள திசிஸ் பண்ண சொல்லணும், இல்லைனா பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை அவங்கள அந்த இடத்துல வந்து டாக்டரேட் பண்ண வைக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு தியரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இப்போ ப்ரெசென்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன நடந்திருக்கு அவங்களோட விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செஞ்ச விஷயத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம இந்த விஷயத்த ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கோம், அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லலாம்னு நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். சரி ஓகே, நீங்கள் இப்போ டிசி ஆகிட்டீங்க, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூலுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் அந்த ஸ்கூலுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உள்ளே போன ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகமான இது வரதுக்கு காரணம் குவாலிட்டி எஜுகேஷன் நான் சொல்லவே மாட்டேன் சார். குவாலிட்டி எஜுகேஷன் கிடையாது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து முக்கியமான காரணம். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு குழந்தை போச்சுன்னா ஒரு செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றவங்களுக்கு இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால்ஸ் வந்து நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட காம்பவுண்ட் வால்ஸை ஃபஸ்ட்டு பெருசு பண்ணணும். குழந்தைங்க உள்ளே வந்து ரொம்ப சின்ன காம்பவுண்ட் வாலாக இருக்குது, வெளியே இருக்கிறவங்க யார் வேணாலும் உள்ளே எட்டி குதிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுலேருந்து ஒரு வாட்ச்மேன் போடுவேன் நான், காலையில் ஒரு வாட்ச்மேன், நைட்டு ஒரு வாட்ச்மேன் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்களை யார் எக்ஸ்ட்ரா வெளியிருந்து மெம்பர்ஸ் யார் உள்ளே வராங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத அந்த வாட்ச்மேன் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் செட் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக பாத்ரூம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். நான் என் குழந்தைங்களை வந்து ரொம்ப பயந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் விடுறேன் தான், என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகுது, ஆனால் வந்து
நான் பயப்படுற விஷயம் வந்து பாத்ரூம் தான். அந்த பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்து இது பண்ணலாம். இப்போ சமீபமாக நான் என்ன பார்த்தேன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டுறப்ப டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அதில் இன்கம் டேக்ஸ் குறைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டீச்சர்ஸோட சேலரியில் வந்து அவங்க சும்மா இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அவங்க ஸ்கூலுக்கே அவங்க டொனேட் பண்ணுற மாதிரி அதை வந்து எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு டீம் தனியாக வச்சுக்கலாம். அது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸை இது பண்ணும். அப்புறம் நல்ல டெஸ்க் இல்லை, நல்ல பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து ஸ்கூலில் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் சரியாக எடுத்துக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே முன்னாடி இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டே இந்த கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க, எனக்கு தெரியலை. அப்புறம் நிறைய ஒரு 13 திங்ஸுக்கு மேலே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. ஆனால் அது ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப தரம் அற்ற பொருளாக இருக்கிறது. அப்போ நம்ம கொஞ்சம் அதில் வந்து கவனம் செலுத்தினோம்னா கொடுக்குற பொருளை தரமான பொருளாக கொடுக்கலாம், எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேருதாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, நான் என் குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஷின் வந்து அடுத்தது, அப்போ உங்கள் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சார் என் குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? நான் சத்துணவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நான் சத்துணவெல்லாம் போடுறாங்க அப்படிங்கவும், அப்போ சத்துணவு வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சார் நான் சாப்பிட்ருக்கேன். உண்மையாலுமே சாப்பிட்ருக்கீங்களா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது, உண்மையை சொல்லுங்கள், யாருமே சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சார் ப்ராமிஸாக நான் சாப்பிட்ருக்கேன், இதில் நான் பொய் சொல்கிறதுக்கே தேவை இல்லை. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் என்னென்ன போடுவாங்கன்னு சும்மா ஓரலாக தெரியும், ஆனால் நான் அதை சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஆனால் மத்தியானம் வந்து லன்ச் வந்து என்ன போடுவாங்க, நான் தினமுமே சாப்பிட்ருக்கேன். ஏன் தினம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் குழந்தைங்க இங்கே தான் படிக்கிறாங்க, என்னோடய பாப்பா அந்த சாப்பாடை தான் சாப்பிட்றா, அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டேன். எனக்காவது தரம் அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் நிறையா டைம் போய் அந்த சத்துணவு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி வந்து சாப்பாடு இப்படி இருந்தது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் சார் நான். அப்படி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்கூலு, அப்புறம் ஒருத்தர் டிபிஐயில் இருந்தார். உடனே அவர், நான் டிபிஐயில் வேலை பார்க்குறேன், டீச்சர்ஸ்க்கு நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, சம்பளத்தை குறைச்சிடலாமா அப்படின்னாரு. நான் சார் கண்டிப்பாக அப்படியெல்லாம் குறைக்க முடியாது, நம்ம வந்து நம்மளோட கமிஷன் வந்து அந்த டீச்சருக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ண போகிறது வெறும் பேப்பர்ஸ் கூடயும், நான் மினிஸ்டீரியல் ஜாபாக ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறது ஒரு பேப்பர்ஸ் கூடயும் கம்ப்யூட்டர் கூடயும் தான். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது பேப்பர்ஸ் கூடயும் கம்ப்யூட்டர்ஸ் கூடயும் இல்லை சார், அவங்க வந்து அடுத்த நம்மளோட வருங்கால தலைமுறை கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறையை வந்து செதுக்கிறதுல ஒரு 10 டீச்சர்ஸில் ஒரு 5 டீச்சர்ஸ் வந்து நம்ம நிறைய சம்பளம் வாங்குகிறோம், இந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த 5 குழந்தைய சரி பண்ணினா கூட எத்தனையோ குழந்தைகள் சரியாகும் சார். அதனால் வந்து அந்த டீச்சர்ஸ் சம்பளமெல்லாம் இது பண்ணுவேன்னா, அவங்களோட குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். அப்புறம் அதில் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ், இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாகவும் இதாகவும் இருந்துச்சு. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டாங்க. இதுவுமே எனக்கு வந்து முன்னாடி கேட்ட கொஷின்ஸு, இது வந்து எனக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு வராங்க. செகண்ட் இன்டர்வியூவில் இந்த கொஷின் எனக்கு கேட்டிருந்தாங்க, விமன் எம்பவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாங்கிற கொஷின். 2-3 டேட்டாஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த்தோட டேட்டா ஒன்றும், நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட டேட்டா ஒன்றும். அது ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி டேட்டாவாக இருக்கும் சார். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது குறைஞ்சிருக்கு, நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அதிகமாக இருக்குது, பெண்களோட படிப்பு அதிகமாக இருக்குது, பெண்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, பெண்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டா சொல்லியிருக்கோம். ஆனால் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் டேட்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை பெண்கள் குழந்தைகள் வந்து வன்முறைக்கு கொண்டுட்டு போகிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இந்த 2 டேட்டாவையும் சொல்லி, இப்போ 2மே இருக்குது மேம், அப்போ உமன் எம்பவரும் ஆகிட்டு இருக்காங்க, விமன் செக்யூரிட்டி இல்லாமல் தான் இருக்குது, அப்போ இது 2யுமே பார்க்கணும், அப்போ அது என்ன வழி சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, சார் இதை வந்து நம்ம 2 மெத்தடில் அணுக வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு சிலம்பம் பிளேயருங்கிறதுனால என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியில் அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும், ஒரு 4 கிலோமீட்டர் அவங்களால கண்டிப்பாக ஓட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்ணை வந்து வலிமையாக்கணும். மனதளவில் வந்து ஒரு 4 பேர் வந்தால் கூட நம்மளால் முடியும், நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து மனதளவில் வலிமையும் உடல் அளவில் வலிமையும் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து ஓகே சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்டா வந்து பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது சார். நான் 2வது ஒரு விஷயம் சொன்னேன், நான் வந்து ஆண்களோட மாரல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தணும். இப்போ பெண்களுக்கு
பெண்களுக்கு எப்படி இதை சொல்லிக் கொடுக்கணுமோ அது மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் அம்மாக்களாக வந்து நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை இப்படி தான் பார்க்கணும், அந்த பெண் எந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க கூட இருக்கிற அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் சமந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே ஆணும் பெண்ணும் சமந்தான்னு சொல்கிறீங்க, இப்போ ஒரு விடியல் பயணம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அது பெண்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆக்சுவலி அந்த ஸ்கீமை வந்து நான் முன்னாடி இருந்து பார்த்தப்ப கூட இது தப்பான ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அந்த தப்பான ஸ்கீமுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணேன் அவங்கக்கிட்ட. சார் எனக்கு அந்த ஸ்கீமில் வந்து ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது. வல்னரபிள்னால் 2 பேருமே வல்னரபிள் தான். பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு ஆண் தான் பாதிக்கப்படுறாங்க, பெண் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு கிடையாது. விளிம்பு நிலையில் இருக்கிற பாவர்ட்டிக்கு கீழே இருக்கிற ஆணும் பாதிக்கப்படுறாங்க, பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க. எப்படி டவுன் பஸ்ஸில் தான் கொடுக்க போகிறாங்க, நிறைய பெண்கள் தான் ஏறுறாங்க, ஒரு 10 ஆண்கள் சேர்ந்து ஏற போகிறாங்க. அவங்களுக்கும் ஃப்ரீ கொடுத்துட்டோம்னா அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்கள் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லாரும் அப்புறம் நிறைய இடத்துல பஸ்ஸு நிறுத்துறதே கிடையாது, ஏன்னா அது ஓட்டிகிட்டு வர்றது ஒரு டிரைவரு, அது ஒரு ஆண் தான், பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அப்போ வந்து 2 பேர்த்துக்குமே ஃப்ரீ கொடுக்கலாம், 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்போ மேட்டர்னிட்டி லீவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேட்டர்னிட்டி லீவ் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனியாக இல்லை பெண்களுக்கு மட்டும்தானே இருக்குது, அப்போ அதை ஸ்டாப் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் இதுக்கு 2 பேத்துக்கும் கொடுக்கலாம், இல்லை 2 பேத்துக்கும் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ மேட்டர்னிட்டி லீவை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சார் இது வேறு டிபார்ட்மெண்ட் மாதிரி, அது மேட்டர்னிட்டி லீவ் ஆண்களுக்கு கொடுக்க முடியாது, நம்ம பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் மேட்டர்னிட்டி லீவை ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளோட இது கல்ச்சரோ நம்ம மாடலோ எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா உமன் எம்பவர்மெண்ட்டு, விமன் சேஃப்டி, விமனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் முன்னேற்றணும், விமன் டெவலப்மெண்ட்டு, அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னா 1 வருஷம் கழித்து திரும்பி நான் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பெண்கள் வெளியே போகிறாங்க. அந்த நம்பிக்கையே இல்லைன்னா திரும்பி அந்த பெண் வந்து திரும்பி ஒரு சிஸ்டம்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 வயசு குழந்தைய விட்டுட்டு நான் போனால் எனக்கு அந்த வேலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ரிலேட்டிவ்ஸ் வந்து விடுறாங்க. இப்போ மாமனார் ஆகட்டும் மாமியார் ஆகட்டும் அதனால தான் விடுறாங்க. அதனால் இதை வந்து நம்ம ஜெண்டர் பயாஸ்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். ப்ரைவேட்டில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இதை கொடுக்கணும். ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை விடுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான். அவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் கம்மியாக இருக்குது, அப்போ திரும்பி வந்து அவங்களால ஜாயின் பண்ண முடியறதில்ல. அதுக்கு நானுமே எக்ஸாம்பிள் தான். நான் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறப்ப முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை, திரும்பி நான் போய் வேலை தேட முடியாது. வேலை இருந்தால் நம்ம அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்டு போய் ஜாயின் பண்ண முடியாது. நான் திரும்பி எந்திரிச்சு வந்துட்டேன். நான் இந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டேன், ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக உட்காந்துட்டேன். இப்போ நான் திரும்பியும் உங்ககிட்ட குரூப் 1 இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துட்டேன். ஆனால் எல்லாருமே வந்து அந்த இதிலேருந்து அந்த கட்டத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்களான்னு தெரியாது. அப்போ மேட்டர்னிட்டி லீவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ பெண்கள்னால் வெளியே வரணும்னு சொல்கிறீங்க, வெளியே வந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயம், ப்ரொடெக்டிவிட்டி அப்போ தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வீட்டில் இருந்தால் பெண்களுக்கு ப்ரொடெக்டிவிட்டி இல்லை, வெளியே வரணும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்கிறதுலே தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து ஆன்சர் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு அப்படி நான் சொல்லலை மேம், அவர் மேடம் தான் கேட்டாங்க. அவங்க கிட்ட நான் வந்து இப்போ நான் 5 வருஷம் நான் வீட்டில் தான் இருந்தேன், என்னோடய 2 குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த 5 வருஷம் நான் வீட்டில் இருந்து நான் என்ன ப்ரொடெக்டிவிட்டி கொடுத்தனோ அதை தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்த எனர்ஜி தான் இப்போ நான் வெளியே வந்ததுக்கப்புறமும் வந்து நான் இல்லாத குறைய வந்து அவங்களுக்கு நிவர்த்தி செய்யுது. அதனால் வந்து நாட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து சேவை செய்யணும்னு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட வீட்டோட கடமையை முடிச்சுட்டு தான் வரணும். வீட்டையும் நாட்டையும் சேர்ந்து பார்த்துக்கிற ஒரு பெண் தான் நாட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க சிரித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக, அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் எதுவுமே அவங்க முதலே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்ட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தோணுன பதில் தான். இதில் நான் ஏதோ படித்த டேட்டாஸ், ஒரு சில டேட்டாஸை நான் உள்ளே சொன்னேன், நான் படித்த விஷயத்துலேருந்து ஒரு சில டேட்டாஸை சொன்னேன். அப்புறம் வந்து சரி ஓகே, உங்கள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப்போ வந்து கலெக்டராக இருக்கீங்க, நீங்கள் வெள்ளம் வந்துருச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? நாங்கள் இது நான் முன்னாடியே கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி நிறையா விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து வல்னரபிள் பீப்புள்ஸ் எல்லாம் யாருன்னு மார்க் பண்ணுவேன். நமக்கு எப்படியுமே ஒரு வார்ட் ரூம் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்பேன், ஜியோ மேப்பிங் பண்ணுவேன். ஜியோ மேப்பிங் பண்ணி அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணுவேன். நான் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வெள்ளம் வருந்தாலும் வராட்டியும் டிசாஸ்டர்
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட அத்தாரிட்டியே நம்ம தான், டிசைடிங் அத்தாரிட்டி நம்ம தான். அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபண்ட் இருக்கும், அந்த ஃபண்டை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட சீனியர் அஃபிஷியல்ஸோட ஹெல்ப் நான் கேட்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப பெரிய பதிலாக சொன்னேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அங்கே போய் அதில் எல்லா ரைட்ஸுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருக்குது. ஃபண்டை செலவு பண்ணக்கூடிய ரைட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம முன்னாடியே நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரைனிங்லேயே வந்து ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வல்னரபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இந்த லிஸ்ட்டெல்லாம் இது பண்ணிடுவேன். அப்புறம் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜியோ மேப்பிங் பண்ணி அங்கே எந்தெந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் அவங்கள வந்து சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப மக்கள் மட்டும் என்விரான்மெண்ட் கிடையாது, அனிமல்ஸும் அதில் வருவாங்க. நமக்கு மக்கள், அனிமல்ஸ் இவங்க எல்லாத்தையுமே, அங்கே ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கோழி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட போலீஸ் வாலண்டியர்ஸ் இருக்கணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் போட்ஸ் தேவையோ அங்கங்கெல்லாம் நமக்கு வந்து தேவையான ப்ரொடெக்டிவிட்டி, அந்த ஏரியாஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இதில் படிச்சிங்கன்னு கேட்டாங்க. நாமக்கல்லில் படித்தேன், எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொன்னோன்னே, அங்கே முக்கூடல் ஒரு 3 நதி சேர்கிற இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் சார், பவானி வந்து சங்கமேஸ்வரர் கோயிலில் வந்து காவேரி, பவானி, கண்ணுக்கு தெரியாத ஆகாய கங்கைன்னு ஒரு நதி, அமிர்த நதின்னு ஒன்று ஜாயின் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு நதி ஜாயின் ஆகுது, எது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். சார், கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதிங்கிறது இப்போ இல்லை, அந்த நதி இல்லை, அது காலப்போக்கில் மாறிடுச்சு, அதோட வழி பாத்து வந்து மாறி வெஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் உங்களுக்கு எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து அப்போ ஞாபகம் இருந்துச்சு, அங்கே வந்து பிரயாக்ராஜா, அலகாபாத்தா அப்படிங்கிற மாதிரி தெரியாதனால நான், சார் எனக்கு சரியாக தெரில, ஆனால் உத்தரப்பிரதேஷில் ஒரு பிளேஸ் தான், எனக்கு அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி ஏதோ மாற்றி சொன்னேன். இல்லை உத்தரப்பிரதேஷ் தான், ஆனால் ஆன்சர் அவங்க சொல்லலை. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு, அப்புறம் கிராஃபின் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்ட கொஷின் சார் என்கிட்ட. ஐக்யூ தெரியுமா, ஈக்யூ தெரியுமான்னு கேட்டுட்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டாங்க. எனக்கு வந்து அப்போ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதை மட்டும் நான் விளக்கம் செஞ்சேன். நான் என்ன சொன்னேன்னா, சார் எமோஷ்னலாக ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ அந்த கிராமத்தோட எமோஷ்னலை வச்சு எப்படி நம்ம இன்டெலிஜென்ஸாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம இதில் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுலையும் இந்த சாம, தான, பேத, தண்டை அப்படிங்கிற ஒரு 4 கான்செப்டை நம்ம எடுத்துக்குவோம். அப்போ வந்து எமோஷ்னலாக அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, எமோஷனலாக அந்த மாதிரி அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுதான் எமோஷனல் அப்படின்னு சொன்னால். அப்புறம் அவர் இன்னொரு கொஷின் கேட்டார் சார், அது எனக்கு கொஷினே புரியலை. எனக்கு தெரியல சார், நம்ம மணிமொழியன் சார் சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் மாதிரி, சாரி சார், டோனோ சார், எனக்கு தெரியல சார், எனக்கு உண்மையாலுமே நீங்கள் சொல்கிற வார்த்தையே புரியலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான். அப்புறம் அடுத்து இன்னொரு சார் வந்து ஃபுல்லாக கிராஃபின் பற்றி கேட்டார். கிராஃபின்க்கும் கிராஃபைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச கொஷின் தான் சார். கிராஃபின்ங்கிறது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும், இது வந்து மல்டி லேயர் ஆஃப் கார்பன்கிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வரல, மல்டி லேயர் ஆஃப் அப்படின்ட்டு நிறுத்திட்டேன். மல்டி லேயர் ஆஃப் என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் எனக்கு வேறு வரமாட்டேங்குது சார், அது பார்த்து என்னம்மா அது வரமாட்டேங்குதுங்கிறீங்க, உனக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், மல்டி லேயர் ஆஃப் அந்த கருப்பு கலர் என்னது அது அப்படின்னு. சார் கார்பன்னாக இருக்குது, அதான் கார்பன் தான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து மல்டி லேயர் ஆஃப் கார்பன் இருக்குது, இது அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு சின்ன சார், அது ரொம்ப ஹெவியஸ்ட் மெட்டீரியலு, இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு டைம் இப்போ இத்தனை பேட்டரி போட்டுட்ருக்கோம், கிராஃபைன் மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில், நம்மளோட ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸில், இஸ்ரோ நம்ம நிறைய பேட்டரிஸ் தேவைப்படுது, அதுக்கெல்லாம் வந்து பேக்கப்புக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு பாதி வந்துட்டீங்க, ஆனால் பாதி தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அவங்க ஆன்சர்ஸ் மட்டும் எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து ஏன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் மட்டும் பெண்கள் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸில் ஏன் ஜாயின் பண்ணுறதில்ல, பெண்களுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார், இது இன்ஜினியரிங்கில் வந்து உடல் வலிமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்போ எந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே மார்க் அதிகமாக வாங்கினவங்க உள்ளே போகிறாங்க,
அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருந்தப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. நான் மார்க்கும் வச்சுருந்தேன், அதனால் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்னாலே ரொம்ப நாளாகவே பசங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கண்ணோட்டம் வந்துட்டுருக்கு. எங்கள் காலேஜ்லேயுமே மெக்கானிக்கலில் ஒரே ஒரு பொண்ணு தான் படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இன்னும் தெளிவான பதில் வரலையே, ஏன் வந்து பெண்கள் அப்படி போகிறாங்க அப்படின்னு. சரி, எனக்கு வந்து நான் போனதுக்கு காரணம் அப்பா அட்வைஸ் பண்ணார். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. அம்மா வந்து கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, இதனால் நான் இது பண்ணிக்கிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் டிஎஸ்பினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. சார் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது சார். அதில் ஏன் வந்து எல்லோரும் மார்க் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாலுமே அது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குது. என்ன நீங்கள் மார்க் எப்படி வாங்கிடுங்க? சார் நான் ஆல் கிளியர் தான், எதுலேயுமே அரியர் சேர்க்கலை. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. அதுக்கு ஆனால் ஏன் வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் சரியாக இதாகிறது இல்லைன்னு கேட்கவும், சார் அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, வெறும் தியரியாக படிக்க வைக்கிறாங்க, நிறையா ப்ராக்டிகல்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ டிஎஸ்பிக்கு ப்ராக்டிக்கல் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு 2 செகண்ட் யோசித்து பார்த்துட்டு, சார் உண்மையாலுமே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, நான் படித்தது தான், ஆனால் வந்து எனக்கு அதில் ப்ராக்டிக்கல் இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் சைல்டு சேஃப்டி பற்றி ஏதோ 2-3 கொஷின்ஸ், ஆனால் இதையோட நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க சார், நான் மறந்துட்டேன். கரெக்ட் சார். சைல்டு லேபர்ஸ் அதிகமாகறாங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க, சைல்டு லேபர்ஸ் அதிகமாகறாங்க. அப்போ சைல்டு லேபர்ஸ் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது சார், நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஸ்கீம்ஸை பற்றி சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. அப்புறம் 2-3 ஸ்கீம்ஸ் கேட்டாங்க சார். இப்போ கொஞ்சம் ஞாபகம் வருது. இல்லம் தேடி கல்வி பற்றியும் மகிழ் கணிதம், எண்ணும் எழுத்தும் ஸ்கீம், இது எல்லாத்துக்கும் என்னென்ன வித்தியாசம், ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நம்ம கொரோனா டைமில் வந்தது தான் இல்லம் தேடி கல்வி, அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சார் அதுவுமே வந்து கரெக்டாக போகிறது, ஆனால் போகாத மாதிரி இருக்குது. நானுமே இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியராக இருந்து வெளியே வந்தவங்க தான். அப்போ வந்து டெடிக்கேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறாங்க, சும்மா வந்து உட்கார வச்சுருக்கிறவங்களும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து சரி, ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் சேர்ந்துராதா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்புறம் நான் எப்பவும் சொல்கிறேன், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கடைசி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இப்பயும் அது வந்து நான் ஃபுல்லாகவே டீப்பாக படிச்சுட்டு போயிட்டேன். நான் எல்லாமே நிறையா இன்டர்வியூஸில் கேட்ட கொஷின்ஸு. அதனால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்ற மாதிரி ஆன மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினா என்ன. இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நேஷ்னல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் மாற்றிருக்காங்க சார். 6% ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 10+2+3 அப்படின்னு இருந்த யூஸ்வலான மெத்தடை வந்து 5+3+3+4ன்னு மாற்றிருக்காங்க. ஃபைனாக வந்து ப்ரைமரி எஜுகேஷன், ஃபவுண்டேஷன் எஜுகேஷன், ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ், அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிகிரி வந்து 3 இயர்ஸ் டிகிரியாக 4 இயர்ஸ் டிகிரியாக மாற்றிருக்காங்க. மல்டி ஸ்டேஜ் வெளியே வந்துக்கலாம், டிப்ளமோ, சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ, டிகிரி, பிஹெச்டி அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எம்ஃபில் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் இவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்க்கு ஒரு கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு மல்டி எஜுகேஷனல் ரிசர்ச் யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷன் டிஜிட்டல் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் லிட்ரரி ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இத்தனை நெகட்டிவ் ப்ளஸ் இருக்கப்போ ஏன் நம்ம தமிழ்நாடு இதை வேணான்னு சொல்லுது? இது நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது தான். அப்போ தமிழ்நாடு வந்து இதை வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் 3 லாங்குவேஜ் பாலிசி அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப நல்லா 2 லாங்குவேஜ் பாலிசி தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ 3 லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் அதிகமாக கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சார் நம்மளோட திராவிடன் மாடல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப காலமாகவே நம்ம வந்து ஹிந்தி எதிர்ப்பில் தான் இருக்கோம். நம்ம வந்து ஹிந்தியை படிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் ஹிந்தியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் எடுக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹிந்தி பற்றி அப்படின்னு கேட்டாங்க. நான் ஹிந்திக்கு படிக்கலாம் சார், ஆனால் அதை திணிக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். படிக்கிறவங்க அவங்க விருப்பமாக நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் தானே சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சரி, இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்பயே வந்து எனக்கு வந்து ஒரு எலைட் பேப்பர் இருந்துச்சு, நீங்கள் எது வேணாலும் படிக்கலான்னு. ஆனால் ஸ்டாஃப்ஸே முடிவு பண்ணி இதுக்கு தான் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பேப்பர் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஹிந்தியும் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் சார். கடைசியில் ஹிந்தி தான் படிக்கணும்,
தேர்டு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக டீச்சர் கிடைக்காது, ஹிந்திக்கு தான் டீச்சர் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் மலையாளம் படிக்கிறேன்பா, ஒருத்தர் ஹிந்தி படிக்கிறேங்கிற, ஒரு தெலுங்கு படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தெலுங்குக்கு தனி டீச்சர், ஹிந்திக்கு தனி டீச்சரு, மலையாளத்துக்கு தனி டீச்சர் போட மாட்டாங்க. மேபி இதனால கூட வந்து கவர்மெண்ட் வேணாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம அதை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை நம்ம முதல்ல அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷன் லிட்ரஸிக்காக நம்ம நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம். எண்ணும் எழுத்தும் ஸ்கீமெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். இதனால் வேணாங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க சிலபஸ்லேருந்து. அது வந்து நமக்கு வந்து ஆன்டி முஸ்லீம் ஸ்கீம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி இது ரொம்ப டீப்பாகவே போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே சொன்னேன். நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குது.